எப்போவும் ஈவினிங் ஸ்நாக்ஸில் வடை பஜ்ஜி போண்டான்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அல்லது சிறுபருப்பு அல்லது மூங்தால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குதுக்கு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி களைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ சரியாக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறின பாசிப்பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக ஒரு 30லேருந்து 35 போண்டா கூட கிடைக்கும். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ மட்டும் தெளித்து அரைச்சிக்கோங்க. ஏற்கனவே இந்த பாசிப்பருப்பில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இப்போ நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கொலன்னு இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 3 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கண்டிப்பாக சேருங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு போண்டா பார்த்திங்கன்னா வடநாட்டிலலாம் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா சட்டுன்னு அவங்க இது தான் செய்வாங்க. எனக்கு ஒரு ஆண்டி செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த ரெசிபி அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு மசாலா பிடிச்சு வர்றதுக்காக. இப்போ ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே இந்த பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா அடி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இடையில உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பூன்லேயோ அல்லது உங்கள் கைகளில் எடுத்து கூட கிள்ளி போட்டுக்கோங்க. ஸ்பூனில் போடுறத விட இந்த மாதிரி கைகளில் எடுத்து கில்லு மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு போண்டா ஷேப்புக்கு கிடைக்கும். இப்போ உங்கள் கடாய் சைஸை பொறுத்து எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஆயிலில் பிரிஞ்செல்லாம் போகாது, தைரியமாக போடலாம். இப்போ பாருங்கள், நான் கடாய் சைஸை பொறுத்து நிறையாவே போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் டு ஹைலே வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால் பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சரியாக ஒரு 30லேருந்து 40 செகண்ட் கழித்து ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா செவந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த போண்டாக்கள் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நல்ல கலரும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக போண்டா எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நம்ம பஜ்ஜி போண்டா செய்கிற மாதிரி தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ இதை நீங்கள் க்ரீன் சட்னி கூட அல்லது நார்மலாக வீட்டில் டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. எப்போது ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.